மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழக வெற்றி கழகம் என்றைக்கு இந்த வீதிக்கு வந்துச்சோ, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்தாரோ அன்னையிலேருந்து இந்த காமெடிக்கு எப்போதுமே நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சல் இல்லாமல் போயிட்டுருக்குது. இருந்தாலும் அந்த செய்தியை மட்டும் பேசுகிறதுக்காக பேசலை, முக்கியமான செய்தி இருக்குது. அதுக்கு முன்னாடி அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம சொல்கிறோம். அவங்க என்டிடிவி இங்கே சொல்ல போனோம்னா உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான டிவி என்டிடிவி. அதில் உள்ளவங்களை போய் அவங்க நேரடியாக பார்த்து விஜய்கிட்ட பேசி பேட்டிலாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, இல்லைடா, பேட்டி எடுத்ததை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பேட்டி எடுத்தவங்களையே நீங்கள் என்ன தான் அங்கே பேட்டி எடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்து அதை பார்த்த முதல் முறையாக சொல்ல போனோம்னா உலக வரலாற்றில், பத்திரிக்கை வரலாற்றில் முதல் முறையாக ஆஃப் த கேமராவில் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இவங்க ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ, ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப இன்றைக்கி பெரிய விமர்சனம் ஆகிட்டு இருக்குது. இது தமிழக வெற்றி கழகம், அதுவும் நம்ம தம்பி விஜய்க்கு இது அழகல்ல அப்படிங்கிறத நான் என்னோட சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அவங்கெல்லாம் நல்லா ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வளர்ந்து வரணும். இந்த இடத்துல இந்த மண்ணுக்காக உழைக்கிறதுக்கு சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் மட்டும் நேர்ந்து விடலை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு உண்மையிலே இந்த மண்ணின் மீது அக்கறை வைத்து கொஞ்ச நாளைக்கு கற்றுக்கலாம். வரும்போது எல்லாமே கற்றுக்கிட்டுலாம் வரது கிடையாது, வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்குறாங்க. அதுபோல் நீங்கள் கற்றுக்கலாம். சில பேர் மட்டும்தான் இயற்கையாகவே வரும். பல பேர் தன்னால் கூட இதுதான் அரசியல், இதுதான் வாழ்வியல், இங்கே ஏழை எளிய மக்கள் இதுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு திரைப்படம் வருதுன்னா கூட அதில் முன்னோட்டம் காட்சிகளை தான் வைக்கிறாங்க. அதை விட்டுட்டு அந்த டேரக்டரை வெளியில் கூப்பிட்டு அந்த படத்தை நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு ஷோயி நான் விரைவில் வருவேன், திரும்பிலாம் போக மாட்டேன் அப்படின்னு அவர் விஜய்லாம் பேசியிருக்காருங்க அப்படின்னு பேசுனா அது எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக இருக்கும். அது போல் தாங்க இருக்குது. இப்போ முன்னெல்லாம் இந்த பாட்டு புத்தகத்தில் இருக்கும் இந்த கதை சுருக்கம்னு சொல்லி, அது போல் விஜய்கிட்ட எடுத்த பேட்டியை இப்போ அதில் போட்டிருக்காங்க. அவங்க போடல, சொல்லப்போனால் அவங்க பேசியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி பலராலும் விமர்சிக்கப்பட்டு இருக்குது. அது இது எது மாதிரியான அரசியல் அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம எதை பார்த்து நம்ம இதெல்லாம் கடந்து போகலாம் அப்படின்னா, நமக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. யார் வந்தாலும் அவங்கள வாழ வைக்கணும், வரவேற்கணும். விஜயெல்லாம் நம்ம எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட வாக்கு ஒத்த வாக்கு அவருக்கு போகாதுங்கிறதுல உறுதியாக எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது நம்ம அவரை பற்றி பேசணுன்ற அவசியமும் இல்லை இதில். ஏன்னா அவருக்காக பேசுகிறதுக்கு வாடகை வாயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அது வேறு டாபிக். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான எதிரியை இதுவரைக்கும் இந்த அரசியல் தளத்தில் தமிழக வரலாற்றில் இங்கே தமிழ் தேசியத்தை பற்றி பேசி தமிழ் தேசிய அரசியலை கொண்டாந்ததில் அண்ணன் சீமான் மாதிரி இது வரைக்கும் எவனுமே பார்த்ததே இல்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் நேற்று கோவை ராமகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது குருமூர்த்திக்கு பிறந்தவன் சீமான் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு மனசு உள்ளவனாக இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். பெரியார் கூட நாங்கள் இருந்துட்டோம் அப்படின்னா, பெரியார் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, பெரியார்கிட்ட நீ படிச்சுன்னா இதை தான் படிச்சியா அப்படின்னா உண்மையிலே அதுதான். இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சமயங்களில் கட்சியை விட்டு இவங்க அந்த இயக்கத்தை விட்டுட்டு திமுகவில் உள்ளவங்க தனியாக போய் கட்சி ஆரம்பித்தப்போ அவரோட இதெல்லாம் அவரே அப்போ தானே பேசியிருக்கிறாரு. அப்போ அவர்கள்ட்டேருந்து வரவங்க இவங்களுக்கு அந்த பேச்சு தான் வருங்கிறதுல எந்த வித ஐயமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அதே சமயங்களில் 1000 தான் இருந்தாலும் அண்ணன் சீமான் இவங்களை அண்ணன் சொல்லி வளர்ந்தவன் தானே, அந்த இடத்துல இருந்து வந்தவர் தானே அவர். அவர்கிட்ட வணக்கம்னா அவரும் வணக்கம் வாங்கன்னு அப்படிம்பார். என்னடான்னு கேட்டால் ஏண்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை சேர்த்து வைப்பார். அதில் இவர் நீ குருமூர்த்திக்கு பிறந்தியான்னு கேட்ட கையோடையே அவர் கேட்டாரா இல்லையா, நீனா ராஜாஜி கடை பிறந்த நீன்னு எப்போ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் கால் கழுவி தண்ணி குடிச்சிட்டு இருந்தவனாடா அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா? ஏன் அந்த வயசு மரியாதை நீங்கள் குறைச்சிக்கணும்? இதை பார்த்துட்டு இருக்க நம்ம உணரணும். எப்போ ஒருத்தன் பயங்கரமாக ஒரு கெட்ட வார்த்தை பேசுனான்னு வச்சுக்கோங்க, உடனே பேச மாட்டான். அவனுக்கு அடி தாங்க முடியாத அளவுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சண்டே நடக்குதுன்னா சாம மோளை குத்திக்குவாங்க, டொம்னு குத்திக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. ஆனால் எப்போ அவன் ஒரு வார்த்தையை பெருசாக அவன் ஒரு தடிமனான வார்த்தையை விடுவான் அப்படின்னு பார்த்தா அவனால் தாங்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் அடிச்சிடறான். தாக்குதல் பயங்கரமாக விழுந்தது. அவனுக்கு ரொம்ப ஒரு இருப்புக்கே
ஒரு அச்சம் வந்துடுது. அப்போ தான் அவன் என்ன செய்வான், இது போல் வேலையை ஆரம்பிப்பான். நான்லாம் வந்து கோவை ராமகிருஷ்ணனை நான் வந்து மிக பெருசாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தலைவருக்காக வந்து சில வேலைகள்லாம் செய்திருக்கிறாரு, நம்ம மண்ணுக்காக வந்து நின்று இருக்கிறாருங்கும்போது அவர் வந்து சரியானவராக தான்டா இருப்பார் அப்படின்னா, இப்போ இந்த சமயத்தில் இதுக்கே இவ்வளோ ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து என்ன திமுக வரணும் அவ்வளோதானே உங்களுக்கு? அதை தவிர வேறு என்ன இருக்குது? திமுகவில் 1 மாதம் சம்பளம் போடல அந்த இடைநிலை ஆசிரியர்கள். அவங்க வாக்குறுதியை கேட்டாங்க, வேறு எதுவுமே கேட்கல. வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்க, தேர்தல் வாக்குறுதி, அது வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லி போராடினாங்க. அதனால் நோ ஒர்க் நோ பேங்கிறதுல வேலைக்கு வரலன்னா வேலைக்கு சம்பளம் கிடையாது அப்படின்ட்டு இவங்க வந்து திமுக இன்றைக்கி அறிவிச்சிச்சு. இன்றைக்கி அறிவிச்சதுனால திருப்பி அவங்க வந்து அந்த போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பி வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து போகிறாங்க. அதில் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கண்ணீரெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட உங்களுக்கு வந்து மனசு இறங்கலையா ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் இறங்காது. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த பதவி போதை. யார் காலையாவது உழுவணும், அந்த உளுந்து நமக்கான ஒரு இருப்பை வந்து அப்படியே பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய பக்தர்களாக இருந்தால் கூட இது போலலாம் இருக்க மாட்டான். ஆனால் இந்த ராமசாமிக்கு இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள். ஐயோ, நானும் ஐயா பெரியாரை வந்து நான் இன்றைக்கி வந்து அவரோட சில கொள்கைகள் நான் இன்றைக்கி நான் மதிக்கிறேன். ஆனால் அதே சமயங்களில் உங்களை மாதிரிலாம் கிடையாது. பெரியார் செய்தாரா? ஆமாம், பெரியார் செய்தார். பல வேலைகளில் வந்து நல்ல வேலைகளை செய்திருக்கிறார். ஆமாம், அதில் பல வேலைகள். இப்போது பெரியாரை வந்து சீமான் விமர்சிக்கிறதும் சீமானை வந்து நீங்கள் விமர்சிக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் சீமான் ஏதாவது கெடுதல் செய்திருந்தா நீங்கள் சொல்லுங்கள். அதே இடத்துல நம்மளும் வந்து விசாரிக்கலாம், நம்மளும் வந்து விமர்சிக்கலாங்கிறோட விமர்சிக்கலாம். ஆனால் அதே சமயங்களில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இன்றைக்கி தான் வந்து எழுந்து வந்துட்டுருக்கான் தமிழர்கள். நானும் தமிழன்டான்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு உணர்வுங்கிறதே வருது என் பிள்ளைகளுக்கு. அதை வந்து மறைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு குறியீடாக வச்சுருந்த ஐயா பெரியாரை நீங்கள் தூக்கிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? என்னோடய கேள்விலாம் தான். அந்த தாய் இன்றைக்கும் வந்து சில பேர்லாம் வந்து ஒரு பதவிக்கு வந்துட்டாலோ இல்லை ஒரு மன்றம் ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க, அவங்கெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு வவுச்சரை போட்டு அவங்க அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா அரணையூரில் இன்றைக்கும் வந்து வயவேலைக்கு போயிட்டு உட்காந்துருக்குது. அதுபோல் தாயை வந்து நீ வந்து இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா நீ உண்மையிலேயே நல்ல ஆத்தாப்பாளுக்கு பிறந்தவன் தானான்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் வந்து கேட்க முடியல. ஏன்னா முடியல, பேச வைக்காதீங்க. இதுதான் வந்து பல தடவை நான் வந்து இந்த இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒன்று சொல்கிறேனே. அதே மேடையில் பல விமர்சனங்களில் உள்ள நம்ம திருமாவளவன் இருக்கிறாங்க, எங்களோட வன்னியரசு இருக்கிறாரு, ஆலூர் சானவாஸ் இருக்கிறாப்புல, ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாப்புல, இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, இங்கே நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர். எவ்வளோ தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்களே, எவ்வளோ இயக்கங்கள் வச்சுருக்கிறாங்களே. இல்லை எவனாவது ஒரு தமிழன் இது வரைக்கும் வந்து அடுத்தவன் ஆத்தாவுக்கு பிறந்ததை பற்றி ஏதாவது பேசுவானா? அவங்களோட அம்மாவை பற்றி ஏதாவது அவங்க பிறப்பை பற்றி அவனாவது பேசி நீ பார்த்துருக்கியா இது வரைக்கும்? அப்போ என்ன, இந்த மண்ணில் பிறந்தவன், நல்ல ஆத்தாப்பலனுக்கு பிறந்தவன், நல்ல தமிழ் தாயிட்ட வந்து பால் குடித்தவன், ஒரு தமிழச்சி அந்த ஒரு மாண்பில் வளர்ந்தவன் இப்போலாம் பேச மாட்டான். ஆனால் நீங்கள் எப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால தான் இப்படி பேசுகிறீங்க. இதுதான் சாதாரணம். அது நீங்கள் வந்து இது வரைக்கும் சீமானை பார்த்ததும் சரி, சீமானின் தம்பிகளை பார்த்ததும் சரி, நாம் தமிழர் கட்சியை பார்த்தது இது சாதாரணம். இப்போ தான் வந்து இன்னும் நாங்கள் வந்து பாயவே ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் பாய்ச்சலே இருக்குது. அந்த பாய்ச்சல் எப்படி தெரியுமில்ல, அங்கே யுத்த காலத்தில் வந்து நடந்த அந்த யுத்தம் நடந்த சமயங்களில், போர் நடந்த சமயங்களில், எங்கள் பெண்கள் வந்து மானம் இழந்த சமயத்தில், இங்கே மண்ணோட மண்ணாக சரிஞ்ச சமயத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திமுகவும் அந்த திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்கிட்ட போய் மே மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி என் மகனுக்கு பதவி கொடுங்க, என் பேரனுக்கு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி திமுகவின் தலைவர் வந்து பேசினார் பாருங்க. அது வந்து இன்றைக்கி எங்கள் மனசில் இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் ஐயா திமுக தலைவர் வந்து ஐயா கலைஞர் எனக்கு தாத்தா, நான் அப்படி தான் சொல்லி பழகியிருக்கேன், நான் அப்படி தான் இருந்தேன் அந்த கட்சியில். ஆனால் நீங்கள்லாம் இருக்க வந்து என்ன ஏதுங்கிறது தெரில. இனிமேனாச்சும் உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க, இல்லாட்டி இந்த அடிங்கிறது அந்த கருத்தியல் யுத்தம் மிக பெருசாக இருக்குங்கிறத இது மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இதை பார்த்துட்டு இருக்க நம்ம பிள்ளைகளும் சரி, பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, இது போல் அநாகரிகமான அரசியல் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடாதுங்கிறத நல்லா உணர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைகள் வந்து சரியான இடத்துல, சரியான தளத்தில், சரியான களத்தில் பயணிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர்ங்கிற பேரோட நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கரத்தை வந்து நம்ம வந்து வலுப்படுத்தணுங்கிறத உணர்ந்துக்கிட்டு நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. சீமான முதல்வர் ஆக்குங்க. ஒரே ஒரு முறை எங்கள் ஆட்சியை வந்து நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.